இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு குட்டி அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம ஏர் பொட்டேட்டோ. அப்போல்லாம் வந்து இது எதுனே நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் நல்லா பரவலாக எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இந்த மரபு சந்தையில் மூலிமா நிறைய பேர் இப்போ வீட்டில் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து இந்த நார்மலாக இருக்கிற உருளைக்கிழங்கை சாப்பிட்டோமா வாய்வு அது இதுன்னு பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு எந்த ஒரு தொந்தரவுமே வராது. இதில் நம்ம உருளைக்கிழங்கை வச்சு நம்ம என்னென்ன டிஷ் செய்கிறோமோ அது எல்லாமே இந்த உருளைக்கிழங்கு வச்சலாம். ஒரு 3 மாதம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா சீவி சிப்ஸு போடலாம், உருளைக்கிழங்கு குருமா வைக்கலாம், அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம். இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் செய்யலாங்க. நீங்களுமே ஒரு ட்ரிப் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் ஒரு 2 கிலோ அளவுக்கு எனக்கு காய் கிடச்சிச்சு, அவ்வளோவும் பறிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம வீடுகளில் இது மாதிரி கருவேப்பிலை செடி வச்சுருப்போம். ஆனால் அது இந்த பனிக்காலத்தில் தை மாசியில் வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி பனிப்பட்டு ஒரு மாதிரி புள்ளி புள்ளி ஆயிருங்க. அந்த டைமில் வந்து நம்ம இந்த கருவேப்பிலை மரத்தை வந்து வெட்டி விட்டுறணும். அப்படி வெட்டி விட்டோமா தான் மரமும் நல்லா பெரிய மரமாக வரும், புதுசாக துளிர் வருது, நல்ல ஃப்ரெஷ்ஷான தலைகளாக வரும். அதனால் அந்த வேலை தான் இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கேன். சுத்தமாக மொட்டை தட்டிடுவோம் பாருங்கள். இது என்னோட சின்ன பொண்ணு தாங்க. நானும் தோட்டத்தில் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறேன், விதைகள்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டியும் சட்டியும் தூக்கிட்டு வந்துட்டுருக்கா.